ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, வறுத்தரைச்ச இஞ்சி பச்சடி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/4 கிலோ இஞ்சியை நல்லா கழுவி தோல் சீவிக்கிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ரவுண்டாக கட் பண்ணதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு, தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி இதை கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்தது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சி அதை எடுத்து என்ன பண்ணணும்னா, லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருப்போம்ல, அதை ஆல்ரெடி இருக்குள்ள நல்லெண்ணெய் அதில் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கிட்டு, இதில் நம்ம என்ன பண்ணணும், புளி கரைச்சி ஊற்றணும். ஒரு கையளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு உப்பு செக் பண்ணி மறுபடியும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இஞ்சி காரமாக இருக்கும், அதனால் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 3/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி இவ்வளவும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கணும். பெருங்காயம் சேர்த்து நல்ல கொதி ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வந்தோன்னு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் மேலே நம்ம விட்ட எண்ணெய் அவ்வளோ பிரிஞ்சு வரும். இதை வெளியிலையும் ஸ்டோர் பண்ணால் 2 டேஸ்க்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா நீங்கள் 3 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது ரச சாதம், அப்புறமாட்டு தயிர் சாதத்துக்கு, இல்லை வெறுமனையாக சாதத்தில் சூடான சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு திக்கான வறுத்தரைச்ச இஞ்சி பச்சடி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.